ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மொமெண்டம் இல்லாத மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இந்த மார்க்கெட்லேயும் நம்ம சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம நேத்திக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம், இந்த பாயிண்டெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நேத்திக்கான வீடியோஸ்லேயே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது நம்ம 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே நம்ம வந்துட்டு 3 மினிட்ஸை யூஸ் பண்ணி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவரோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம், இதில் 50% எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பாட்டம் பாயிண்ட்லேருந்து அந்த 15 மினிட்ஸோட ஹை பாயிண்ட் எதுவோ அதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த 50%ல் நாம் எப்பயும் போல் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேட் செட்டப் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு சஸ்டெயின் ஆகுது. நம்மளோட பையிங் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 81,874 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு இருக்குது. ஓகே, மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 9:30 கேண்டில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இது ஒரு செல்லிங் ப்ரெஷருமே இந்த கேண்டல்லே வந்துட்டு கிரியேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் கேண்டல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இப்போது நம்ம இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால் வந்துட்டு நான் ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆன விதங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதாவது நான் எப்படி இதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் பையரும் அந்த இடத்துல இல்லை, செல்லரும் அந்த இடத்துல இல்லை. அதாவது இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 9:33க்குலாம் நம்ம ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறோம் இல்லையா? அந்த டைமில் வந்துட்டு பையரும் அந்த இடத்துல இல்லை, செல்லருமே இல்லை. இதை ஒரு சில க்ரைட்டீரியா வச்சு நம்ம மேட்ச் பண்ணி அனலைஸ் வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பாயிண்ட் வந்துட்டு 82,436 இருக்கு இல்லையா? நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 82,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 82,400 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:33 கேண்டல்லே வந்துட்டு என்ட்ரி வந்திருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-11 அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். அதாவது மார்க்கெட் வந்துட்டு பேரி சைடாக இருக்குது, இருந்தாலும் இது நம்மளோட 50% டார்கெட் போகிறதுக்கு கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த ட்ரேடில் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி டேயில் வந்துட்டு பிரிண்ட் ஆச்சுல, அதுலேருந்து என்னோட என்ட்ரி கேண்டலோட ஹை, அதாவது ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்தது இல்லையா, அதோட ஹையை வந்துட்டு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 484 வந்துட்டு இருக்குது. இந்த 484ல் நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இதிலேருந்து 25% என்னோட ஸ்டாப் லாஸ் 363. ஓகே, இந்த 363 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு டேலோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது 428 ரூபா. ஸோ அதுக்கும் கீழே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம இந்த மிட் பாயிண்ட்லேயே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த மிட் பாயிண்டில் வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு பாருங்கள் 50% 724. ஓகே, தென் வந்துட்டு நாம் இங்கே ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்போவே சொல்லியிருந்தோம், அதாவது 11:15 அப்போ வந்துட்டு நாம் இந்த ட்ரேட்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை இந்த வீடியோவில் மட்டும் சொல்லலை, ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதாவது என்னோட ட்ரேட் செட்டப்பில் ட்ரேடு வந்தது அப்படின்னா 10:45க்குள்ளே ட்ரேடு வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே போல் நம்மளோட டார்கெட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ ரீச் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 11:15க்கு வந்துட்டு அந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:15க்கு மேலே நமக்கு ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா அந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் வந்துட்டு க்ளோசிங் டைமில் வந்துட்டு 538 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. இந்த கேண்டல் வந்துட்டு 11-12 கேண்டல், இந்த கேண்டல் முடியும் பொழுது 11:15 இருக்கும். ஓகே, இப்போது இங்கே 484 ரூபாயிலேருந்து 539 ரூபா அப்படின்றதுல வந்துட்டு நான் எக்ஸிட் ஆகியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஓகே, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதே போல் எல்லா நாளுமா நடக்குமா அப்படின்னா
தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு சில நாள் இப்போ இன்றைக்கி நாம் என்ட்ரி எடுக்கிற வரைக்குமே வந்துட்டு பையர் செல்லர் வந்துட்டு ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நாம் கொடுத்த வியூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இதே போல் ஒரு சில நாள் என்ன ஆகும் அப்படின்னா மார்னிங் நாம் என்ட்ரி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பையர் செல்லர் வந்துட்டு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு வருவாங்க பையரோ அல்லது செல்லரோ. இதை நம்ம 10 ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 8 ட்ரேடு நாம் எதிர்பார்க்குற மாதிரியே நடந்துடும். 2 ட்ரேடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோ பாயிண்ட் வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிஞ்சதுனால அதோட ஹை பாயிண்ட்டும் வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏதாவது செல்லிங் கேண்டல் தெரியுதா அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டல் பிரிண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ இதுவே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல், அதனால் வந்துட்டு அதை நான் ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு செல்லிங் கேண்டல் இருக்குது. இதோட ப்ரைஸுமே வந்துட்டு இன்னும் ட்ரிகர் ஆகாதனால நம்ம இதையும் வந்துட்டு ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஏதாவது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். ஸோ அதனால் அதை நம்ம க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் டாப்பில் விக்கு கூட இருக்குது, பாட்டமில் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு பார்த்த உடனே தெரியுது. நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேண்டல் பாருங்கள் நமக்கு சந்தேகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இங்கே மெஷர்மெண்ட் டூல் இருக்கும். இதை எடுத்து இந்த லோ பாயிண்ட்லேருந்து அந்த ஓப்பனிங் ப்ரைஸை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 46 ரூபா 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே போல் ஹை பாயிண்ட்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 33 ரூபா 36 பைசா அப்படின்னு காமிக்குது. அப்போ இங்கே பாட்டமில் வந்துட்டு விக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பையிங் கேண்டலாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு, 2 பையிங் பாயிண்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. இது சென்செக்ஸில். இதே போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிஃப்டி சார்ட்லேயும் நம்ம போயிட்டு மார்க் பண்ணிக்கணும். இதனால் அப்படின்னா நாம் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணும்பொழுது நிஃப்டி சார்ட்டை கம்பல்சரி வந்துட்டு வாட்ச் பண்ணணும். அதில் நாம் ட்ரேட் பண்ண ட்ரேட்ஸுமே ஆல்ரெடி நம்மளோட ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் நிஃப்டியில் போய் பார்க்கும்பொழுது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக வந்துட்டு இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டலாக இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதை விட்டுடலாம். அதாவது அந்த ப்ரைஸ் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்துட்டு விட்டுடலாம். இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு டவுட்டாக இருக்குது. ஸோ எப்பயும் போல் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 14.65 இருக்குது. அதே போல் டாப் சைடில் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 11.70 இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹையில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த கலர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ட்ராடேல வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது எந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு பாட்டம் சைடும் டாப் சைடும் இவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு காமிக்குது. நீங்களும் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு காமிக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.